GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கடந்த 4 நாட்களாக இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்நிறுவன விமானிகள் பற்றாக்குறை மற்றும் புதிய ஓய்வு விதிமுறைகளால் ஏற்பட்ட திட்டமிடல் குழப்பம் காரணமாக டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களில் 1000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மட்டும் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தாகி இண்டிகோவின் 20 ஆண்டு வரலாற்றில் இது மிகப்பெரிய சரிவாக பதிவாகியுள்ளது. பயணிகளுக்கு இழப்பீடு, ஹோட்டல் தங்குமிடம், பஸ் சேவைகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் முன்னறிவிப்பின்றி விமானங்கள் ரத்தானதால் முக்கிய வேலைகளுக்கு கூட செல்ல முடியாமல் பயணிகள் விமான நிலையங்களில் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விமானம் ரத்தானதால் புதுமண தம்பதியினர் தங்களது சொந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே வீடியோ கால் மூலம் தோன்றிய சம்பவம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்தவர் சங்கம் தாஸ். இவர் பெங்களூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். சங்கம் தாஸுக்கு அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த மெதா சதீர் ஷாகர் என்பவருடன் காதல் ஏற்பட்டது. இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து சங்கம் தாஸ், மெதா இருவருக்கும் நவம்பர் 23ஆம் தேதி புவனேஸ்வரில் திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து இவர்களது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி டிசம்பர் 3 அன்று கர்நாடகாவின் ஹூப்ளி நகரில் உள்ள குஜராத் பவன் விருந்தினர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மணமகளின் பெற்றோர் அனில்குமார் தலைமையில் பல்வேறு நகரங்களிலிருந்து வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நூற்றுக்கணக்கானோர் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தனர். இதனிடையே வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புதுமண தம்பதியினர் டிசம்பர் 2ஆம் தேதி இண்டிகோ விமானத்தில் புவனேஸ்வரிலிருந்து பெங்களூரு வழியாக ஹூப்ளி செல்ல திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அன்று இண்டிகோவின் விமானங்கள் பெருமளவில் ரத்து செய்யப்பட்டதால் அவர்களது பயணமும் பாதிக்கப்பட்டது. மாற்று விமானமும் கிடைக்கவில்லை. இதனால் நேரில் வர முடியாமல் தவித்தனர். அதே சமயம் உற்றார் உறவினர்கள் அனைவரும் மண்டபத்தில் குவிய தொடங்கினர். விழாவையும் நிறுத்த முடியாது, உடனே பயணிக்கவும் முடியாத இக்கட்டான சூழலில் புதுமண தம்பதியினர் கடைசி நிமிடத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுத்தனர். அதன்படி புவனேஸ்வரில் திருமண உடையுடன் இருந்தபடியே ஹூப்ளியில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் வீடியோ கால் மூலம் கலந்து கொண்டனர். ஹூப்ளி குஜராத் பவனில் பெரிய LED திரையில் தம்பதியினரை வீடியோ கால் மூலம் இணைத்து வைத்தனர். மணமகளின் பெற்றோர் மேடையில் நின்று சடங்குகளை செய்தனர். 200க்கும் மேற்பட்ட உறவினர்களும் நண்பர்களும் திரையில் தோன்றிய மணமக்களை வாழ்த்தினர். எங்களால் நேரில் வர முடியவில்லை, ஆனால் உங்களை பார்க்க முடிந்ததே பெரிய மகிழ்ச்சி என மணமகன் பேசிய போது அரங்கமே கைத்தட்டி நிகழ்ச்சியில் ஆழ்ந்தது. இந்த வித்தியாசமான வீடியோ கால் வரவேற்பு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பார்த்த பலரும் இண்டிகோ விமான நிறுவனத்தை விமர்சித்தும் புதுமண தம்பதியினரை வாழ்த்தியும் வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.